மிக்சட் ரசம் ரைஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விவிஐபி ஸ்வீட்டில் தான் எனக்கு வந்து சொன்னாங்க. நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் அவுட்டை தான் அவங்களும் சொன்னாங்க. சாமி எல்லாம் வந்து பண்ணுறீங்க கரெக்டாக. நடுவில் வந்து பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் ரசம் நீங்கள் கொண்டு வரும்போது அந்த ஃப்ளட்டு வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லா டேஸ்ட்டையும் அது வந்து அடிச்சுட்டு போயிடுது. அந்த ரசம் ரைஸை ஏன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது? அதை எப்படி கொடுப்பீங்க சார் மிக்சட் ரசம்? யூஸ்வலாக இந்த பிசி வேலை பார்த்தெல்லாம் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இந்த மிக்சர் ரசம் ரைஸை. இந்த ரைஸை வந்து போட்டு ரசத்தை விட்டு நல்லா பருப்பு போட்டு குறைய விட்டு நெய் நல்லா விட்டு அதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் ரசத்தை விட்டு அது மேலே வந்து உங்களுக்கு கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் மேலே ஒரு ட்ராப் நெய் விட்டு சாப்பிட சுட சுட கொடுக்கும்போது ரொம்ப ஒரு தேவாமிர்தமான ஒரு ப்ராடக்டாக இருந்தது. இந்த குழந்தைகள்லாம் வந்து கல்யாணத்துக்குலாம் நிறைய வருவாங்க. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது இங்கே ஓடும் அங்கே ஓடுமே தவிர அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் யோசனை பண்ணி தான் இந்த பாப்கார்னை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கல்யாண வீட்டில். இந்த வஞ்சு மிட்டாய்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இப்போ சப்போஸிங்லி ஒரு கல்யாணத்தில் 2000 பேர் சொல்லி 2500 பேர் வந்துட்டாங்கன்னா அப்போ என்ன சார் பண்ணுவீங்க? ஒன்றுமே எங்களுக்கு இல்லை சார். வந்திருக்க 1000 பேருக்கு வந்து இன்னைக்கு முடியல சார் நாளைக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆகையினால இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவான தொழில். ரெண்டாவது டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். சார் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சார், 3/4 மணி நேரம் ஆகும் சார், 1 மணி நேரம் ஆகும் சொல்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் கேட்டரோட வேலை கிடையாது. 10 மணி 10:30 மணின்னு சொன்னால் நம்ம வந்து 10 மணிக்கெலாம் ரெடியாக இருக்கோம். பைசா யார்கிட்ட இருந்தாலும் பைசா வந்து அந்த கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க பைசாங்கிறதுக்கு நம்ம பொருளை வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா உணவு பொருளை வந்து வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்து தான் இந்த டிஷ்னு இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களோட வழி என்னங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் ஒரு பேருக்கு அரிசி கூட சாதம் கூட வேஸ்ட் பண்ணுறது நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். ஒவ்வொரு ஐட்டமாக வந்து உட்காந்த அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இலையே போட்டுட்டு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் வச்சு உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பரமாறவே செய்யும். சூடாக போய் அந்த இலையில் போய் பொருள் சேரும், தேவையான அளவு கொடுப்போம். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை வாங்கிப்பாங்க, வேண்டாட்டா வேண்டான்னு சொல்லுவாங்க. பிஹைண்ட் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நம்னீத். உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போறோம். சரஸ்வதி கேட்டரிங்ஸோட மேனேஜிங் டைரக்டர். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே கேட்டரிங் அப்படின்னு சொன்னாலே முதல்லலாம் ஒரு ட்ரெண்ட்ல வந்து வெறும் சமயக்காரங்க அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா லிட்டரலா ஒரு கல்யாணம் அப்படின்றத தாண்டி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேட்டரிங் பிசினஸ் அப்படின்றத எதிர்பார்க்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே கேட்டரிங் கூடவே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கேட்டரிங் பிசினஸும் ஏன் அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல இவங்க கிட்டத்தட்ட ஒரு 3rd ஜென்ரேஷனா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க கடந்து வந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேட்டரிங் பிசினஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்க அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து மாஸ்டர்ஸா இருந்தாங்க, அப்புறம் குக்கா இருந்தாங்க, அப்புறம் வந்து நிறைய பேர் இருந்து அவங்க கிட்ட இருந்து படிச்சுட்டு வேலை வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு 3வது தலைமுறையா இந்த பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த தொழில் கேட்டரிங் அப்படின்ற இந்த பிசினஸ் எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த தொழிலுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற அத்தனை கஸ்டமர்களுக்கும் முதல்ல அவங்களுக்கு என்ன முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு தெய்வம். அவங்களால தான் இந்த தொழில் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் வளர்ந்துருக்குன்னா அவங்க தான் முக்கிய காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் பார்த்தோன்னா நான் 3rd ஜென்ரேஷன் தொழில் பண்ணுறேன். என் தாத்தா என் தகப்பனார் அதுக்கு நான் என்னோட கேரியர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷமாக நான் இதில் ட்ராவல் பண்ணுறேன். இதில் நிறைய அனுபவங்கள் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லேபர் தான். ஒரு கல்யாணம்னா மாமா மச்சினா ஊரில் இருக்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த ஃபேமிலியில் வந்து கம்பைண்ட் ஆகி மெட்டீரியல் ஆளுக்கு ஒரு போர்ஷனை வந்து அதை பொறுப்பு ஏற்றுண்டு அதுக்கு அவங்க படுற ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து ஓவராக இருக்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதில் வந்து எங்களை ஒரு போர்ஷனாக வந்து மெட்டீரியல் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து போய் குக் பண்ணி கொடுப்போம், சர்விங் பண்ணுவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்கள் இப்போ உள்ள மாதிரி கேஸ் அடுப்பு அது இதெல்லாம் கிடையாது. நாங்கள் வேலை செய்கிற காலத்தில் நான் முதல்ல இந்த ஃபீல்டுக்கு போகும்போதெல்லாம் வாட்டர் பாயாக போயிருந்தேன். தென் எகெயின் வந்து சப்ளையர். அதுக்கு அடுத்த ரேஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் போர்ஷனில் வந்து கட்டிங் போர்ஷன், தென் அரவை, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் எண்ணெய் கடை, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் அந்த தொழிலில் வந்தேன். ரெண்டாவது சொல்ல போனால் எங்கள் ஃபாதர்கிட்ட அன்னைக்கு தேதிக்கே ஒரு 1000-1500 பேர்கிட்ட வேலை கொடுப்பார். பட் அவர் வந்து என்னை வேலைக்கு வச்சுக்க மாட்டார், வெளியில தான் அனுப்புவார். ஒரு காலகட்டத்தில் நான் யோசிப்பேன், நம்மளை வந்து எல்லாருக்கும் வேலை கூட நம்ம கொடுக்க மாட்டேங்கிறார், நம்ம வேலை தான் சரியாக கற்றுக்கலைங்கிறதுனால நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சரி நம்ம இதில் வந்து நம்ம ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து அதுக்கு
ஈடு கொடுத்து வெளியில் வேலைக்கு போவேன். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாயாக போகும்போதுனா ஒரு வேலை செஞ்சேன்னா 3 நாளைக்கு வேலை செஞ்சேன். எனக்கு வந்து ரூ. 1,000 சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு நான் ஒரு வாரம் 10 நாள் நடப்பேன் அந்த ஓனர் வீட்டுக்கு. ஏன் அப்படின்னா சம்பளம் கொடுக்கக்கூடாது அந்த இன்டென்ஷன் அந்த ஓனர் கிடையாது. அந்த வேலைகள் நான் சரியான முறையில் செய்யலாம், அந்த வேலையை சரியாக கற்றுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட என்னை வந்து மெருகேற்றினார். அது வந்து அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு தெரியும். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த தொழில் டே பை டே வந்து இந்த இந்த தடவை இந்த வேலைக்கு போனோம்னா அடுத்த தடவை இதை விட நம்ம பெட்டர் தானே பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கேட்டராக இருக்கேன்னா அதுதான் ஒரு காரணம். அதுக்கெல்லாம் வந்து அந்த எங்களோட குருமார்கள் அவங்களாம் என்னோட ஃபாதர் அவங்களாம் தான் என்ன வழிகாட்டி மெயினாக. அந்த மாதிரி நான் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் 1967 பார்த்தீங்கன்னா 67லலாம் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து உலகத்தமிழ் மாநாடு ஃபஸ்ட்டு, அதுதான் அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு உலகத்தமிழ் மாநாடுன்னு நடந்தது. அதுதான் அண்ணா நகர் இன்னைக்கு பேர் சென்னையில். அப்புறம் 2வது உலகத்தமிழ் மாநாடு பூம்புகார் தீவுத்திடலில் நடந்தது. அப்போ நீலநாராயணன் பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அவர் வந்து கதாசிரியராக இருக்கும்போது சிஎன் அண்ணாதுரை எங்கள் தகப்பனாருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். வந்து அவர் சிஎம் ஆன உடனே எங்கள் ஃபாதரை கூப்பிட்டு அந்த ஒர்க்கை கொடுத்தாரு. 2வது உலகத்தமிழ் நாடும்போது தான் எங்கள் ஃபாதர் என்னை அழைச்சிட்டு அந்த வேலையிலேருந்து என்னை இன்வால்வ் பண்ணிட்டாரு. ஸோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எங்கள் ஃபாதர் என்னை கூப்பிடும்போது நான் இந்த தொழிலை ஓரளவுக்கு 50% அதில் வந்து தொழிலில் நேர்த்தியான ஆளாக வந்து எங்கள் ஃபாதர் அப்போ தான் சொன்னார். எங்கள் ஃபாதர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ இப்போ நேர்த்தியாகி ஒரு 50% வந்ததுக்கப்புறம் உன்னை கூப்பிட்ருக்கானா நீ இதை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுது. அதனால் இனிமேல் உன்னை பற்றி பிரச்சனை இல்லை, நீ வந்து இதில் அந்த மாதிரி வந்து இந்த தொழிலில் வந்து டே பை டே கற்றுண்டு இந்த தொழிலில் வந்திருக்கேங்கிற போது ஒரு சந்தோஷமான விஷயங்கள். அன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் இந்த தொழிலில் என்ன பெரிய ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை செய்ய போகும்போது உமி அடுப்பு, அதுக்கப்புறம் விறகு அடுப்பு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஸ், இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இன்றைக்கி வந்து வளர்ந்துருக்கு. இதை விட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த லேபர் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு லேபர் தான் கொடுப்பாங்க, அப்புறம் லேபர் கான்ட்ராக்ட் ஆச்சு. இன்னைக்கு எல்லாரும் ஃபாரினில் போய் வேலை செய்கிற மாதிரி நாங்கள் அன்றைக்கெல்லாம் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நார்த் சைடில் போய் தான் பெரும்பாலும் ஒர்க் பண்ணுவாங்க. பாம்பே, டெல்லி, கல்கட்டா அங்கே தான் போய் ஒர்க் பண்ணுவாங்க. என்ஆர்ஐ கிளைண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இங்கே வந்து சென்னையில் இந்த மற்ற இடங்களும் கல்யாணம் பண்ணும்பொழுது ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இதை ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்களே, நம்மளே எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நண்பர் ஜெகதீஷ் ஐயர்னு ஒருத்தர் தடவதி மதுரையில் நாங்கள் 2 பேரும் ஃபைனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வெட்டிங்கை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வெட்டிங் வந்து நாங்கள் மயிலாப்பூரில் ஒரு வெட்டிங் பண்ணோம். அது வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து அன்னைக்குள்ள காலகட்டத்தில் நடந்தது. என்ன ஒரு பேசப்படக்கூடிய இன்னைக்குள்ள விஷயத்தில் வந்து எந்த ஒரு சிரமமே இல்லாமல் சம்மந்தி மாதிரி நாங்கள் வந்து எந்த டென்ஷனுமே இல்லாமல் இந்த கல்யாணத்தில் வந்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். யாருக்கும் எந்த வேலைகளும் இல்லை, திருப்தியாக வந்து வீட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். வேலைக்கு நல்லா கரெக்டாக சாப்பிட்டோம், நல்லா உபசாரம் நடந்தது, நல்லா சௌரியமாக கவனிச்சுட்டாங்க. எங்களுக்கு எந்த ஸ்ட்ரெயினுமே இல்லை. காஸ்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்தது. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப பேசப்படக்கூடியது. அது வித்தின் எ மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு உடனே ஒரு 20 ஆர்டருக்கு மேலே பட்டுன்னு எங்களுக்கு வந்தது. ஸோ அதுலேருந்து தான் இந்த கான்ட்ராக்ட் பேசிக் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து இன்னைக்கு இத்தனை பேர் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமாவே நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இப்போ அந்த காலத்துல வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து அறுசுவையும் இருக்கணும், வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு கல்யாணத்துல என்ன இருந்தது, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு மாற அதை எப்படி நீங்க அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்கீங்க? கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க சார். எந்த ஒரு தொழிலுமே நான் கத்துட்ட பாடம் என்ன அப்படின்னா, எந்த தொழிலாக இருந்தாலுமே ஒரு அப்டேஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அது நாட் ஓன்லி ஃபார் கேட்ரிங்கு. அதனால இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா அந்த அப்டேஷனுங்கிறது நான் வந்து படிப்பு அறிவு அவ்வளோ இல்லாட்டா கூட உங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட பழகி சில விஷயங்களை வந்து நேர்த்தியாக கற்றுட்டது தானே தவிர இந்த அப்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நான் அன்னைக்கே உணர்ந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பித்தேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள கல்யாணத்தில் வந்து நான் முதலியே சொன்ன மாதிரி இதை கான்ட்ராக்டாக பண்ணோம்னா அது அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு நினச்சேன். சின்ன விஷயங்கள் ஏன்னா அந்த குழந்தைகள்லாம் வந்து கல்யாணத்துக்குலாம் நிறைய வருவா. அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது இங்கே ஓடும் அங்கே ஓடுமே தவிர அதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் யோசனை பண்ணி தான் இந்த பாப்கார்னை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கல்யாண வீட்டில். இந்த வஞ்சு மிட்டாய்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல ஆரம்பித்து
அந்த மாதிரி ஒரு அப்டேஷன்ல கொண்டு வந்து இது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி மேலே இருக்கும். ஓகே. மேலே நான் சொல்றது Okay. பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே, 10 வருஷம்லாம் இல்ல, 20 25 வருஷம். 2002 எஸ், அதுக்கு முன்னாடியே நான் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், Okay. இந்த வெஜிடபிள் கார்விங் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் வந்து மக்களோட மனநிலையெல்லாம் வந்து நாங்க பார்ப்போம். கல்யாணத்துக்கு இத்தனை 1000 பேர் வரா இல்லையா, இத்தனை பேர் சாப்பிடும்போது நீங்க சாப்பிட்றீங்களா, நன்னா இருக்கா நன்னா இல்லையா எல்லாம் கேட்டுட்டு நீங்க என்ன அடுத்து பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சார் அப்படின்னு கேட்போம். ஏதாவது இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க, ஐடியா இருந்தால் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபுட்டு அவங்களே என்னை ஃபைன் டியூன் பண்ண நிறைய கஸ்டமர் இருக்காங்க. Right. இன்னும் சொல்ல போனால் என்னை ஃபைன் டியூன் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுங்கிறது கஸ்டமர் தான். Right. நம்மளும் ஒரு விதத்தில் தொழிலில் பண்ணி வந்தால் கூட ஃபைன் டியூன் பண்ணி விடுறதுங்கிறது கஸ்டமர் தான். அவங்க சொன்னதை அப்படியே கிரகிச்சுட்டு அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி தான் இவ்வளோ தூரம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்பேன், என்ன சார் நல்லா இருக்காங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்களோட மனநிலையை நான் புரிஞ்சிடுவேன். இவங்க வந்து இந்த ஸ்வீட்ஸ் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிள் ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். ஒரு குலோப் ஜாமுன் இருக்கும், பாதுஷா இருக்கும், ஒரு மைசூர் பாக்கு, இதான் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. பட் அதையே வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அடுத்து நார்த் இந்தியன் ஸ்வீட்டில் பெங்காலி ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்தேன்.